ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் என்செம்பிள் அப்படின்னா என்ன? அதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இப்போ என்செம்பிளுக்கு கிளாஸ் ரூமை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிடுங்க. கிளாஸ் ரூமில் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே ஆன்சர் எழுதுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஆன்சர் எழுத மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் எழுதுவாங்க. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு காப்பீஸ் ஆஃப் த சிஸ்டம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டெஸ்ட் எழுதுறாங்க இல்லையா? அப்போ அந்த இதே போல் நிறைய காப்பீஸ் ஆஃப் த சிஸ்டம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்தோம்னா அவங்களுடைய அந்த ஆவரேஜ் ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேசியஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த கேசியஸ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி எழுதுனாங்க இல்லையா? அதே போல் கேஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ அந்த பிஹேவியரினுடைய ஆவரேஜை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆவரேஜ் என்ட்ராப்பியை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்செம்பிள்.